இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் நம்மளோட ஃபுல் பிஎஃப் அமௌண்ட்டையும் எப்படி நம்ம வந்து வித்ட்ராவல் வந்து பண்ணுறது, அதாவது ஃபைனல் கிளைம் செட்டில்மெண்ட்டுக்கு எப்படி நம்ம ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற ஃபுல் ப்ராசஸ் டீட்டெயிலில் தான் இன்னைக்கு வீடியோவில் வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாகவே பாருங்கள். நீங்கள் உங்களோட கம்பெனிலேருந்து எக்ஸிட் ஆகி உங்களோட அக்கௌண்ட்டில் டேட் ஆஃப் எண்ட் வந்து அப்டேட்டட் வந்து பண்ணிட்டாங்க அப்படின்னா இதுக்கப்புறம் நீங்கள் எப்போ வேணாலும் ஃபுல் பிஎஃப் அமௌண்ட்டை வந்து வித்ட்ராவல் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ அதை வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளையில் வந்து நியூ அப்டேட் வந்து பிஎஃப் அக்கௌண்ட்டில் வந்து வரப்போகுது. அது வந்து வந்துருச்சு அப்படின்னா உங்களோட பென்ஷன் அமௌண்ட்டெல்லாம் வந்து எடுக்க முடியாது. பென்ஷன் அமௌண்ட்டை எடுக்கணும் அப்படின்னா குறைஞ்சபட்சம் வெயிட்டிங் பீரியட் 2 வருஷம் வெயிட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த அப்டேட் எதுவுமே வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகலை. ஸோ அதுக்கு முன்னாடி எப்படி கிளைம் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இது மாதிரியான பிஎஃப் அக்கௌண்ட் ரிலேட்டடான அப்டேட் இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மெம்பர் போர்ட்டலுக்கு வந்துக்கோங்க. மெம்பர் போர்ட்டலுக்கு வந்துட்டு உங்களோட ஐடியை வந்து லாகின் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து நம்மளோட பிரதர் ஒருத்தருக்கு தான் வந்து பிஎஃப் அமௌண்ட்டை கிளைம் பண்ண போகிறோம். ஸோ எப்படி கிளைம் பண்ணுறது அப்படிங்கிறத உங்களுக்கு லைவாக காமிக்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லாகின் பண்ணதுமே நீங்க வந்து ஃபுல் பிஎஃப் அமௌண்ட்டை கிளைம் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரூல்ஸ் வந்து நீங்க வந்து எந்த கம்பெனிலுமே கரண்ட்ல ஒர்க்கிங்ல இருக்கக்கூடாது. அதே மாதிரி உங்கள் கம்பெனி நீங்கள் இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ண எல்லா கம்பெனிலையும் உங்களுக்கு டேட் ஆஃப் எண்ட் வந்து அப்டேட்டட் வந்து பண்ணியிருக்கணும். இப்போ நான் வந்து கிளைம் பண்ண போகிற இந்த பர்சன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கம்பெனி சிங்கிள் கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணியிருக்காரு. அதனால அந்த கம்பெனியில் டேட் ஆஃப் எண்ட் வந்து அப்டேட்டட் ஆயிருக்கா அப்படிங்கிறத மட்டும் செக் பண்ணால் போதும். அடுத்தது நம்ம ஃபுல் கிளைமுக்கு போயிடலாம். ஆனால் ஒரு சிலர் 2 கம்பெனி 3 கம்பெனி 4 கம்பெனி அப்படி ஒர்க் பண்ணியிருப்பீங்க. அந்த மாதிரி இருந்ததுன்னா ஒவ்வொரு கம்பெனியில் உள்ள அமௌண்ட்டையும் கடைசி கம்பெனிக்கு ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணணும். ஸோ எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாலும் லாஸ்ட் கம்பெனி தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அதை ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணிட்டு அது ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணிட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆனதுக்கப்புறம் கடைசியாக ஒர்க் பண்ண கம்பெனியில் டேட் ஆஃப் எண்ட் வந்து அப்டேட்டட் ஆயிருக்கா அப்படிங்கிறத பாருங்கள். அது அப்டேட்டட் ஆனதுக்கு அப்புறமா தான் இந்த கிளைம் ப்ராசஸை நீங்கள் வந்து ப்ராசஸ் வந்து பண்ணணும். ஸோ இப்போ வந்து கிளைம் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இன்னைக்கு இருக்கக்கூடிய புது ரூல்ஸ் படி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பிஎஃப் அமௌண்ட்டை கிளைம் பண்ணணும், அது ஃபுல் பிஎஃப் அமௌண்ட்டை கிளைம் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நாமினியை வந்து ஆட் பண்ணியிருக்கணும். இப்போ இவரோட அக்கௌண்ட்டில் நான் நாமினி வந்து நான் தான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஆட் பண்ணாமல் கிளைம் பண்ண ட்ரை பண்ணோம் அப்படின்னா கிளைம் ஆகவே ஆகாது. முன்னாடி இருந்த ரூல்ஸ் படிலாம் நம்ம ஃபுல் பிஎஃப் அமௌண்ட் கிளைம் பண்ணணும்னா ஒரு நாமினி ஆட் பண்ணணும் அப்படிங்கிறது கட்டாயமே கிடையாது. எப்போ வேணாலும் நம்ம கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து நாமினி ஆட் பண்ணாமையும் நிறைய பேருக்கு கிளைம் பண்ணி கொடுத்துருக்கேன். ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய நியூ அப்டேட் ரூல்ஸ் படி ஒரு நாமினி ஆட் பண்ணால் மட்டும்தான் கிளைம் ஃபார்மை வந்து நம்ம சப்மிட் பண்ண முடியும், நம்ம ப்ராசஸே பண்ண முடியும். அந்த மாதிரியான ரூல்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நாமினி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து நாமினியும் ஆட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ உங்களுக்கு அதை வந்து காமிக்கிறேன் பாருங்கள். இதில் இ நாமினேஷன் இது வந்து கிளைம் பண்ணுறதுக்காகவே இவருக்கு வந்து இ நாமினேஷன் வந்து நான் வந்து அப்டேட்டட் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் நாமினி ஆட் பண்ணது இங்கே இருக்குது பாருங்க. ஸோ இதுலேயும் மேலே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, இ நாமினேஷன் இஸ் நாட் மேண்டேட்டரி ஃபார் ஃபில்லிங் ஆஃப் அட்வான்ஸ் கிளைம். அதாவது நீங்கள் பிஎஃப் அட்வான்ஸ் கிளைம் பண்ண போறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து நாமினி ஆட் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஆனால் ஃபைனல் கிளைம் செட்டில்மெண்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஆட் பண்ணியிருந்தால் மட்டும்தான் ஃபைனல் கிளைமுக்கு அப்ளை பண்ண முடியும். ஸோ இப்போ நம்ம வந்து இதை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்தது நம்ம பண்ண வேண்டியது கிளைம் ஃபார்ம் தான். ஸோ இதுல வந்து ஆன்லைன் சர்வீஸ் அப்படிங்கிற ஆப்ஷனில் போயிட்டு கிளைம் ஃபார்ம் 1910C இந்த 2 தான் நம்ம கிளைம் பண்ணணும். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 31 19 10C அப்படி 3ஐயும் போய் அப்ளை பண்ணி வச்சிடறாங்க. அப்படின்னா உங்களுக்கு ரிஜெக்டட் தான் ஆகும். ஃபைனல் செட்டில்மெண்ட்டுக்கு நீங்க அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னா ஃபார்ம் நம்பர் 19 இதுல இருக்கு பாத்தீங்களா, 19 அப்புறம் 10C இருக்குல்ல, அந்த 2ஐயும் தான் நம்ம வந்து அப்ளை பண்ணணும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ண அடுத்தது உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் வந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட் நம்பர் நீங்கள் வந்து லாஸ்ட்டாக எந்த பேங்க் அக்கௌண்ட்டை உள்ள அப்டேட் எடுத்து பண்ணீங்களா அந்த பேங்க் அக்கௌண்ட் நம்பரை என்ட்ரு பண்ணி வெரிஃபை கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் நம்பரை வந்து என்ட்ரு பண்ணியாச்சு. என்ட்ரு பண்ணிட்டு வெரிஃபை கொடுக்குறேன். வெரிஃபை கொடுத்ததுமே உங்களுக்கு வந்து இது மாதிரி வந்து ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து காமிக்கும் அக்ரிமெண்ட்டுக்கு. ஸோ இதில் வந்து எஸ் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ அடுத்தது கீழே அப்படியே ஸ்குவாரல் பண்ணிக்கோங்க. ஸ்குவாரல் பண்ணீங்க அப்படின்னா ப்ரொசீட் ஃபார் ஆன்லைன் கிளைம் அப்படின்னு சொல்லி ஓப்பன் ஆகும். ஸோ இதை வந்து கிளிக் பண்ணிருங்க. அடுத்தது உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஐ வாண்ட் டு அப்ளை ஃபார் அப்படின்னு இருக்குல்ல, ஸோ இந்த இடத்துல உங்களுக்கான கிளைம் ஃபார்மை வந்து செலக்ட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க செலக்ட் பண்ண வேண்டிய ஃபார்ம் வந்து பாத்தீங்கன்னா ஃபைனல் கிளைமுக்கு அப்ளை பண்ண போறீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபார்ம் நம்பர் 19 தான் வந்து அப்ளை பண்ணணும். நிறைய பேர் என்ன பண்றாங்க 10C ஃபர்ஸ்ட் போட்டுட்டு ரெண்டாவது 19 அப்ளை பண்றாங்க. ஸோ இந்த மாதிரி ரிவர்ஸ்ல நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா ரெண்டுமே ரிஜெக்டட் ஆயிரும். ஸோ அதனால நான் சொல்ற அந்த ஆர்டர் படி மட்டும் கிளைம் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஒன்லி பிஎஃப் வித்ட்ராவல் ஃபார்ம் 19 அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. இதை தான் ஃபர்ஸ்ட் நம்ம செலக்ட் பண்ணணும். இப்போ கீழே ஸ்க்ரோல் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஃபார்ம் நம்பர் 15G வந்து அப்லோட் பண்ண சொல்லுது. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா யாரெல்லாம் அப்லோட் வந்து பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களோட டோட்டல் பிஎஃப் பேலன்ஸ், அதாவது எம்ப்ளாயி ஷேர் பிளஸ் எம்ப்ளாயர் ஷேர் பென்ஷனை வந்து விட்டுருங்க. இந்த ரெண்டோட டோட்டல் அமௌண்ட் வந்து 50,000 மேல இருக்குது அப்படின்னா கண்டிப்பா நீங்க பேன் கார்டை லிங்க் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது இதுல ஃபார்ம் நம்பர் 15G வந்து ஒரு ஃபார்ம்
டவுன்லோட் பண்ணணும். அந்த ஃபார்ம் நம்பர் 15G வந்து டவுன்லோட் பண்ணி அதை மேனுவலாக ஃபில் பண்ணி அதை வந்து ஸ்கேன் பண்ணி இங்கே வந்து அப்லோட் வந்து பண்ணணும். அந்த ஸ்கேன் டாக்குமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா PDF ஃபைலில் இருக்கணும். 1 MBக்கு கீழே தான் இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட டோட்டல் PF பேலன்ஸ் வந்து 50,000க்கு கீழே தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து PDF ஃபைல் வந்து அப்லோட் வந்து பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. இந்த ஃபார்ம் நம்பர் 15G ஃபில் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. என்னோட டோட்டல் எக்ஸ்பீரியன்ஸே 5 வருஷத்துக்கு கீழே தான், அதுவும் டோட்டல் பேலன்ஸும் 50,000க்கு கீழே தான் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு டேக்ஸ் பெருசாக பிடிக்க மாட்டாங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஃபார்ம் 15G வந்து கண்டிப்பாக அப்லோட் வந்து பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. இப்போ இவரோட டோட்டல் பேலன்ஸ் வந்து எம்ப்ளாயர் ஷேரில் வெறும் 9,000 மட்டும் தான் இருக்குது. அதனால நான் வந்து ஃபார்ம் நம்பர் 15G வந்து அப்லோட் வந்து பண்ணலை. உங்களுக்கு 50,000 இருக்குது அப்படின்னாலே கண்டிப்பாக நீங்கள் அப்லோட் வந்து பண்ணிக்கோங்க. அப்போ தான் தேவையில்லாத டேக்ஸை வந்து அவாய்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்காக சொல்கிறேன். ஸோ அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட அட்ரஸ், உங்களோட ஆதார் கார்டில் உங்களோட அட்ரஸ் வந்து எப்படி இருக்குதோ அந்த அட்ரஸை இங்கே ஃபில் பண்ணணும். இந்த அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1/2 1/5 அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா அந்த 1 பார் அப்படின்னு வருது பார்த்தீங்களா, அதை வந்து விட்டுருங்க. அந்த 1 பாருக்கு கீழே இருக்கிற நம்பரை மட்டும் நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கோங்க. அப்போ தான் இங்கே வந்து ஃபில் ஆகும். இங்கே ஸ்பெஷல் கேரக்டர் எதுவுமே ஃபில் பண்ணக்கூடாது. ஸோ ஃபர்ஸ்ட் உங்களோட டோர் நம்பர், ஸ்ட்ரீட் நேம், அப்புறம் ஊரோட நேம், அதுக்கு அடுத்தது உங்களோட ஸ்டேட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது அதில் உங்களோட டிஸ்ட்ரிக்ட் எதுவோ அதையும் வந்து இங்கே செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது இதில் உங்களோட சிட்டி, இந்த டிஸ்ட்ரிக்ட் நேமையும் இங்கே சிட்டியில் என்ட்ரு பண்ணிவிட்டு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பின்கோடு எதுவோ அதையும் வந்து இங்கே என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஸோ இது எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிவிட்டு கெட் மொபைல் OTP வந்து கொடுக்கணும். இப்போ நான் எனக்கான டீட்டெயிலை ஃபில் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அட்ரஸை வந்து ஃபில் பண்ணியாச்சு. இது ஃபில் பண்ணிவிட்டு இப்போ வந்து கெட் மொபைல் OTP அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து நான் கிளிக் பண்ணுறேன். இந்த OTP வந்து ஜெனரேட் ஆகணும் அப்படின்னா ஆதார் வெப்சைட் வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆனால் மட்டும்தான் OTP ஜெனரேட் ஆகும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு OTP வந்து ஜெனரேட் ஆயிருச்சு. ஸோ இப்போ வந்து உங்களோட OTP நம்பரை இங்கே வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு வேலிடேட் OTP அண்ட் சப்மிட் கிளைம் ஃபார்ம் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வந்து எனக்கான OTP என்ட்ரு பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கான OTPயை வந்து என்ட்ரு பண்ணியாச்சு. இப்போ வேலிடேட் OTP வந்து கொடுக்குறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கான கிளைம் ஃபார்ம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக சப்மிட்டட் ஆயிருச்சு. இது மாதிரி உங்களுக்கு கிளைம் ஃபார்ம் சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல் ஆன் யூனிஃபைட் போர்ட்டல் அப்படின்னு சொல்லி வரணும். ஸோ இந்த மாதிரி வந்துருச்சு அப்படின்னா நம்மளுக்கான கிளைம் ஃபார்ம் 19 வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக சப்மிட்டட் ஆயிருச்சு அப்படின்னு அர்த்தம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இப்போ கிளைம் பண்ணியிருக்கிறது எம்ப்ளாயி ஷேர் ப்ளஸ் எம்ப்ளாயர் ஷேர், இந்த 2 அமௌண்ட்டுக்கு மட்டும்தான் நம்ம வந்து கிளைம் வந்து அப்ளை பண்ணியிருக்கோம். அடுத்தது பென்ஷனுக்கு நம்ம அப்ளை பண்ணணும். இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மறுபடியும் ஆன்லைன் சர்வீஸ் அப்படிங்கிற ஆப்ஷனில் போயிட்டு கிளைம் ஃபார்ம் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சேம் ப்ரொசீஜர் தான். மறுபடியும் உங்களோட பேங்க் அக்கௌண்ட் நம்பரை இங்கே என்ட்ரு பண்ணிக்கோங்க. இப்போ அக்கௌண்ட் நம்பரை என்ட்ரு பண்ணியாச்சு. என்ட்ரு பண்ணிட்டு வெரிஃபை கொடுத்துருங்க. இப்போ வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஓப்பன் ஆகும், எஸ் கொடுத்துருங்க. அடுத்தது கீழே கொடுத்துருக்க அந்த ஒரு ப்ரொசீட் ஃபார் ஆன்லைன் கிளைம் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிருங்க. அடுத்தது உங்களுக்கு இந்த மாதிரி தான் இன்டர்ஃபேஸ் வந்து ஓப்பன் ஆகும். மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா ஐ வாண்ட் டு அப்ளை ஃபார் அப்படின்னு இருக்குல்ல, இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணதுமே இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்லி பென்ஷன் வித்ட்ராவல் ஃபார்ம் 10C அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸ்கீம் சர்டிஃபிகேட் ஃபார்ம் 10C அப்படின்னு ஒன்று இருக்கும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒன்லி பென்ஷன் வித்ட்ராவல் ஃபார்ம் 10C தான் நீங்கள் செலக்ட் பண்ணணும். ஸ்கீம் சர்டிஃபிகேட் யார் செலக்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ண கம்பெனியில் உள்ள பென்ஷனை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாமல் அப்படியே பெண்டிங்கில் இருக்கும். அப்போது அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கீம் சர்டிஃபிகேட்டை வாங்கி வச்சு அந்த கம்பெனியோட மெம்பர் ஐடியை செலக்ட் பண்ணி கிளைம் பண்ணுறவங்க மட்டும்தான் ஸோ இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணணும். பட் நீங்கள் வந்துட்டு இப்போ நார்மல் கிளைம் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா பென்ஷன் தான், ஒன்லி பென்ஷன் வித்ட்ராவல் ஃபார்ம் 10C அப்படிங்கிற இந்த ஆப்ஷனையே செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட அட்ரஸ் டீட்டெயிலை இங்கே வந்து ஃபில் பண்ணணும். ஸோ அதை வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கான அட்ரஸ் டீட்டெயில் எல்லாத்தையுமே ஃபில் பண்ணியாச்சு. இந்த மாதிரி என்ட்ரு பண்ணிட்டு கெட் மொபைல் OTP அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பருக்கு ஒரு அந்த ஒன் டைம் பாஸ்வேர்டை இங்கே என்ட்ரு பண்ணிட்டு வேலிடேட் OTP அண்ட் சப்மிட் கிளைம் ஃபார்ம் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கான OTP என்ட்ரு பண்ணியாச்சு. இப்போ வந்து வேலிடேட் OTP வந்து கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு கிளைம் ஃபார்ம் வந்து சப்மிட்டட் வந்து பண்ணும்போது முடிஞ்ச வரைக்கும் இன்டர்நெட் ஸ்பீடு ஃபாஸ்ட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. சிஸ்டத்தில் பண்ணுறதா இருந்தால் கொஞ்சம் இன்டர்நெட் ஃபாஸ்ட்டாக இருந்தது அப்படின்னா ஈஸியாக சப்மிட்டட் ஆகும். ரொம்ப ஸ்லோவாக இருந்தது அப்படின்னா சம்டைம் வந்து சப்மிட்டட் ஆகாமல் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ வெயிட் பண்ணி பார்ப்போம் நம்மளுக்கு வந்து சப்மிட்டட் ஆகுதா இல்லையா அப்படின்ட்டு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஃபார்ம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக சப்மிட்டட் ஆயிருச்சு பாருங்க. மொபைல் OTP ஹேஸ் பீன் வெரிஃபைட் அண்ட் பென்ஷன் வித்ட்ராவல் கிளைம் ஃபார்ம் சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து பென்ஷன் கிளைம் ஃபார்மை சக்ஸஸ்ஃபுல்லாக சப்மிட்டட் வந்து பண்ணியாச்சு. ஸோ இந்த கிளைம் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 வீக் டிஃப்ரெண்ட்டில் தான் நான் வந்து சப்மிட்டட் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் அந்த மாதிரி வந்து பண்ணாதீங்க. ஃபார்ம் நம்பர் 19 கிளைம் பண்ணதுமே 10C கிளைம் பண்ணியிருக்கேன். அப்போ நீ ஏன்டா வந்து 1 வீக் கழிச்சு கிளைம் போட்டிருக்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ இதில் வந்து இந்த சாஃப்ட்வேர் எரர், அதாவது வந்து வெப்சைட்டில் இன்டர்னல்
சர்வர் எரர் வந்து அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி சர்வர் எரர் வரும்போது வந்து நம்ம ஃபார்ம் நம்பர் 10C வந்து செலக்ட் பண்ணும்போது உங்களோட அக்கௌண்ட்ல வந்துட்டு டேட் ஆஃப் எண்ட் வந்து அப்டேட்டட் வந்து பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு எரர் வந்து காமிச்சுக்கிட்டே இருந்தது. ஸோ அப்புறம் ஒரு 2 டேஸ் கழிச்சு மறுபடியும் ட்ரை பண்ணால் அந்த எரர் வந்து கிளியர் ஆகலை. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு இன்டர்னல் எரர் ஏதாவது வந்தது அப்படின்னா உங்களுக்கு ஃபார்ம் சப்மிட்டட் ஆகாது. அப்படி இருக்கிறப்போ ஒரு 2 டேஸ் கழிச்சு நீங்கள் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஃபார்ம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக சப்மிட்டட் ஆயிரும். ஸோ இப்போ நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக சப்மிட்டட் ஆயிருச்சு. ஃபுல் கிளைம் நம்ம வந்து சப்மிட்டடும் வந்து பண்ணியாச்சு. ஸோ இந்த கிளைம் செட்டில் ஆனதுமே உங்களுக்கு அடுத்த வீடியோஸில் அதையும் போஸ்ட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.